ஹாய் ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு சைக்கிள் தான் வெஹிக்கிள் சேனல். சைக்கிள் வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. எங்கேயுமே அவ்வளோவா லாங்காக எங்கேயுமே போகல அப்படின்றதுக்காக தான் ஒரு மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகலாம் அப்படின்ட்டு இந்த ரைடில் பிளான் பண்ணி ஈசிஆரில் 100 கிலோமீட்டர்ஸ் போக போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம ஜாலியாக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃபோக்ஸ், வீட்டிலேருந்து இப்போ கரெக்டாக கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50 கரெக்டாக. இப்போது 8:50க்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம். 6 o'clock கிளம்பலான்னு தான் பார்த்தேன். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. மழை வேறு பெஞ்சிடுச்சா, அதனால தான் கிளம்பியாச்சு. கரெக்டாக சட்ராஸ்லேருந்து கிளம்பியாச்சு. சென்னை பார்ப்போம் போக முடியுமா முடியாதான்ட்டு. ஹலோ ஃப்ரோக்ஸ், இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வந்தாச்சு. பக்கத்துலேருந்து திரும்பி ஈசிஆரில் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வ்ளாக் பண்ணும்போது. ஒரு கையில் சைக்கிளை ஓட்டிகிட்டு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு பேச. அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அங்கே மகாபலிபுரம் தாண்டின பிறகு ஒழுங்காக காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம். எவ்வளோ தூரம் போக முடியுதோ. இப்போ கரெக்டாக குணத்தூர் தாண்டி அரேபியன் கார்டெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆக போகுது. பார்ப்போம். போயிட்டேன். போகிறாங்களே இவங்க எல்லாமே லெஜெண்ட். அப்படியே நம்மளை அப்படியே ஒராசிக்கினே போவாங்க. நம்ம பக்கத்துலேயே வந்து அதை போகிறான் லாரிக்காரன் தட்டிகிட்டு இருப்பான். நேற்றுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. செம்ம சிரிப்பாக ஃபன்னாக போயின்னு இருக்கிற ரைடு. இதோ இந்த மேடும் பள்ளத்தில் தான் ஓட்டிக்கிட்டே போகிறேன். தெக்குன்னு கரெக்டாக மகாலிபுரம் கிட்டே வரப்போகிறேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி 9:42 கிட்டத்தட்ட 50 minutes ஆகிடுச்சு. எங்கே வந்துட்டேன்னா மகாபலிபுரம் கிட்டே வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சர்தாஸ்லேருந்து. அது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ். இப்படியே திருப்பினா அது ஒரு லைட் ஹவுஸு. நான் மகாபலிபுரம் போல் எதுக்கு இவ்வளோ பொறுமைன்னு பார்த்தீங்கன்னா என் சீட்டோட சைஸை பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு கை சைஸ் தான் இருக்குது. இதனால் கொஞ்சம் எனக்கு சீட்டு மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி இந்த சைக்கிளில் எதுவுமே இல்லை. இனிமேட்டு தான் ப்ராப்பரான ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்கள் எப்படி இருக்குது வியூ. இப்போ செம்மையாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கிளைமேட்டுக்கும் கரெக்டாக மழை பெய்யாமல்
ஃபோக்ஸ் இப்போ கரெக்டாக முத்துக்காடு போட் ஹவுஸ் வந்தாச்சு. எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 11:17. பார்த்துக்கோங்க, நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் வந்தாச்சுன்னு. இதோ நிற்குது நம்ம சைக்கிள். சீட்டு மட்டும்தான் பிரச்சனை. இந்த பாருங்கள் சீட்டு எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. சைக்கிளெல்லாம் செம்ம ஆச்சு. செம்மையாக இருக்குது வியூ. இன்னும் எங்கேயுமே பிரேக்கே எடுக்கலை. இது ஃபஸ்ட்டு மகாலிபுரத்தில் எடுத்தேன், அதுக்கப்புறம் வர வழியில் லைட்டாக நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக கோவளம் தாண்டி முத்துக்காடு வந்தாச்சு. இப்போது பிளானில் ஒரு பெரிய சேஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஏன்டா அங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உங்களுக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் காட்டுறேன். அங்கே வந்து தார் இருக்குது, மகேந்திரா தார்னா கார், அது ஜீப்புன்னுவாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன். அதனால் அதை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ அங்கே வியூ பாயிண்ட்டுக்கே போகிறேன். நான் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது நான் இப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே போய் அங்கே போகணும். அதனால் 5 கிலோமீட்டர்ஸ்ன்னு காட்டுச்சு. நான் அங்கே போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். வாங்க. உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஐயோ என்ன ஒரு அழகு. நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வாங்கினேன். கரெக்டாக எங்கே வந்துட்டேன்னா எம்ஜிஎம். நம்ம கூட யாருன்னே தெரியல, ஆனால் அவர் நான் பார்த்தேன் ஏற்கனவே. அவர் ரைட் சைடில் போனார் ஒரு வாட்டி. அவர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஷூ, சைக்கிளிங் ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு எல்லாம் போட்டுட்டு போகிறாரு. 7th கியரில் தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். ஃபோக்ஸ் கரெக்டாக இப்போது இதோ இந்த காலேஜ் மெரின் டைம் யூனிவர்சிட்டி இங்கே தான் கரெக்டாக எங்கே இருக்கோன்னா சோழிங்கநல்லூருக்கு இன்னும் 1 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் இப்போயே நான் வந்து இப்படியே திரும்பிட போகிறேன் வீட்டுக்கு. ஏன்னா கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கனாலே 1:10 ஆக போகுது, 1:08 ஆகுது. அதனால் இப்போ கிளம்புனா தான் நம்ம சீக்கிரமாக ஒரு 4-5 நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த ரைடு கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து இங்கே நான் மேப் போட்டதுக்கு கூகுள் வந்து 50-40 சம்திங் காட்டுச்சு. 45.46 அந்த மாதிரிக்கு மேலே தான் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு கோவளம் விசிட்டிங் பாயிண்ட் பீச் போனதுனால அது வந்து உள்ளே போயிட்டு வந்தது, அது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் மொத்தமாக. இப்போது இங்கே திரும்பிடுவோம். இங்கே திரும்பி போக வேண்டியதான் வீட்டுக்கு. டைம் ஆகி போயிடுச்சு. இன்னும் சாப்பிடவே இல்லை, வெறும் இந்த தண்ணியும் ஒரே ஒரு குர்குரே பேக்கெட்டு ஒரு ஸ்லைஸ் இதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கேன். இன்னும் காலையில் வெறும் 2 பூரி தான் சாப்பிட்டேன். சைக்கிளெல்லாம் செம்ம இருக்கு.
அங்கப்பாக்கம் திரும்பியாச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். கல்பாக்கம் 3 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக 10 மினிட்ஸ் இல்லை 12 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். காலையில் சைக்கிள் எப்போ எடுத்தோன்னா 9:50க்கு எடுத்தோம். இப்போ டைம் என்னன்னு பார்க்கலாமா? 4:45. பா, எத்தனை ஹவர் சைக்கிள் ஓட்டிருக்க மட்டும் பாருங்கள். 9, 10க்கு எடுத்துனே வச்சுக்கோங்க. 11, 12, 1, 2, 3, 4, 5. பா, கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ். கேமரா சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 100 கிலோமீட்டர்ஸ். பேசவே முடியல, செம டயர்டாக இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது என்ன பிரேக் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்லாம் இல்லை. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு பண்ண முடியுமா தெரியல. அதான் என்னோடய சீட்டு மட்டும் பார்த்துவோங்க எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. கிட்டத்தட்ட சைக்கிள் வாங்கி 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் மொத்தமாக. இன்றைக்கி மட்டுமே 100 கிலோமீட்டர்ஸ். இந்த சீட்டு மாற்றாமல் எப்படி ஆயிடுச்சு பாரு. சீட்டு சைஸ் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். ஃபைனலி ஃபோக்ஸ் ஊருக்கு வந்தாச்சு. சல்ராஸ் எப்படி இருக்கு? கரெக்டாக எப்போ ரீச் ஆகிருக்குன்னா 4:59, 5 o'clock ரீச் ஆகிருக்கேன். காலையில் 10 o'clock சைக்கிள் எடுத்து 5 o'clock ரீச் ஆகிருக்கேன். Thank you for watching my video till that end.